ஐட்ரேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐட்ரபிள் அப்படின்னா எதையெல்லாம் வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் ஐட்ரபிள். நம்ம ஏற்கனவே ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்மளால் ஒரு லிஸ்ட் மேலே ஐட்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறனால லிஸ்ட்டுமே ஒரு ஐட்ரபிள் தான். இது மட்டும் இல்லாமல் பைத்தானில் இன்னும் நிறைய ஐட்ரபிள்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இங்கே நம்ம முன்னாடி பார்த்த அதே கோடு தான் வச்சுருக்கேன் நான். ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஒரு இண்டெக்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி அதை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு லிமிட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் திருப்பி திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணோம். இப்படி இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸை நம்ம திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? இதனாலேயே இந்த மாதிரியான ஐட்ரேஷன்ஸ் எல்லாம் இன்னும் சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கு பைத்தானில் இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரக்டும் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டுக்கு பேர் ஃபார். இந்த ஃபார் லூப் சி மாதிரியான லாங்குவேஜஸ்லேயே இருக்குது. ஆனால் அதுலலாம் ஃபார் லூப் ஒர்க் பண்ணுற விதம் கொஞ்சம் வேறு. பைத்தானில் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் ஒரு வேரியபிள் இன் ஐட்ரபிள் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் ஃபாரும் இன்னும் பார்த்தீங்கன்னா பில்ட் இன் கீவேர்ட்ஸ். இதில் ஐட்ரபிள் அப்படிங்கிறது ஒரு ஐட்ரபிள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட்டே கூட கொடுக்கலாம். இங்கே இருக்கிற லிஸ்ட் நமக்கு இங்கே எக்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வருது அப்படிங்கிறனால இந்த எக்ஸ் லிஸ்ட்டே ஒரு ஐட்ரபிள் அப்படிங்கிறனாலையும் அந்த எக்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கலாம். இங்கே இருக்கிற இந்த வேரியபிளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஐட்ரபிளில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து இது நமக்கு தரும். அதாவது முதல் தடவை ஃபார் லூப்பை ரன் பண்ணும்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த வேரியபிளில் இருக்கும். அடுத்த தடவை செகண்ட் வேல்யூ, அடுத்தது தேர்ட் வேல்யூ அப்படின்னு எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் இருக்கிற பொசிஷன்ஸை இங்கே யூஸ் பண்ணுறதுனால ஆப்டாக இருக்கிறதுக்கு இந்த வேரியபிளுக்கு நான் எக்ஸ்னு பேர் வச்சிடுறேன். இது வேரியபிள் தான் அப்படிங்கிறனால நார்மல் வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இதுக்கும் பேர் வைக்கணும். இப்போ இந்த லூப் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இங்கே இருக்கிற இந்த லிஸ்ட்டோடைய வேல்யூஸ் இது வழியாக வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸோட வேல்யூ 100, அடுத்த தடவை 200, 300, 600 நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி நமக்கு வேல்யூஸ் கிடைக்கிறதுனால இங்கே இருக்கிற இந்த லைனை நம்ம ஃபார் லூப் வச்சு எழுதும்போது வேல்யூவை நமக்கு நேராக கிடைக்கிறதுனால இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணாமல் நேராகவே நம்ம இப்படி எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நேராகவே பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய வைல் லூப்பை நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கொஞ்சம் கூட மாறாமல் வருது பாருங்கள். ஏன்னா இந்த ஃபார் லூப் வச்சு இங்கே நம்ம பண்ண வைல் லூப்பில் பண்ண அதே விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணியிருக்கிறோம். இங்கே நான் சிம்பிளாக ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி ஐ அப்படிங்கிற வேரியபிளை 10 ரீச் ஆகிற வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். கன்சோலில் 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட்டை வந்துருச்சு. இந்த மாதிரியான நார்மல் இன்க்ரிமெண்டேஷன் லூப்ஸ்லாம் ப்ரோக்ராமிங்கில் அடிக்கடி நமக்கு தேவைப்படும். இதை சி மாதிரியான லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வச்சு ரொம்ப ஈஸியாக எழுதுவோம். இப்போ ஒருவேளை அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பைத்தான்லேயும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம ஃபார் லூப்பில் எப்படி எழுதுவோம்? ஃபார் லூப் ஒரு ஐட்ரபிளை தான் வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். அதனால் நம்ம இந்த நம்பர்ஸை ஒரு லிஸ்ட்டாக தான் கிரியேட் பண்ணி ஃபார் லூப் கொடுக்கணும். கரெக்டாக? இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் ஐ இன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை இன்புட்டாக கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருந்து நமக்கு அசைன் ஆகி வர ஐயோட வெவ்வேறு வேல்யூஸையும் நான் பிரிண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 10 வேல்யூஸ் தான் அப்படிங்கிறனால நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை டைப் பண்ணிட்டு போயிடலாம். இதுவே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். 0லேருந்து 9 வரைக்கும் ஒவ்வொன்றையும் கம்மா செப்பரேட் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை இதை நம்ம 100ஓ இல்லை 1000ஓ ஒரு பெரிய நம்பர் அளவுக்கு ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதையெல்லாம் நம்மளால் மேனுவலாக இங்கே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன்புட்டாக நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு அதை கால் பண்ணால் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் இங்கேயே பார்க்க முடியுது பாருங்கள். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை பொறுத்து அந்த நம்பர் வரைக்குமான ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது 0லேருந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ -1 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் நம்பர்ஸை ஒரு லிஸ்ட்டில் போட்டு அந்த லிஸ்ட்டை நமக்கு கொடுக்குது. அதனால் நமக்கு ஒருவேளை 1000 வரைக்கும் ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னா ஈஸியாக இந்த ஆர்குமெண்ட்டை 1000 அப்படின்னு மாற்றினாலே நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கிரியேட் ஆகிடும். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய இந்த ஃபார் லூப்பை நம்ம ரீரைட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் இப்படி சிம்பிளிஃபைட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல போட்டுரும். ஸோ நம்ம ப்ரோக்ராமை பார்க்கும்போது ஃபார் ஐ இன் அந்த லிஸ்ட் அப்படிங்கிறனால அந்த லிஸ்ட்டோட வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 0, 1, 2, 3, 9 வரைக்கும் நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்துடுச்சு. இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னுமே பவர்ஃபுல் ஃபங்க்ஷனுங்க. இதுக்கு 2 இன்புட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 ஆர்குமெண்ட்ஸையும் அது எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து ஆரம்பித்து இந்த நம்பர் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட நம்ம லிஸ்ட் ஸ்லைசிங்கில் கொடுத்த 2 ஸ்லைஸ் இண்டெக்ஸ் மாதிரி தாங்க.
இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு இதுவரை அப்படிங்கிறனால 4ல இருந்து இந்த 10க்குள்ள இருக்கிற 9 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் தான் போகும். 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு 10க்கு முன்னாடி வந்து நின்னுருச்சு பாருங்க. இந்த ரேஞ்சுக்கு 3வதா ஒரு ஆர்குமென்ட் கூட குடுக்கலாம். இந்த ஆர்குமென்ட் நீங்க குடுக்கல அப்படின்னா, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பார்த்த மாரி 4 + 1 5 + 1 6 அப்படின்னு ஒவ்வொன்னா ஆட் பண்ணி அடுத்த நம்பர கிரியேட் பண்ணும். ஆனா, நம்ம இங்க 3வதா ஒரு ஆர்குமென்ட் குடுக்கும்போது, அந்த அடிஷன் இந்த நம்பர வச்சு நடக்கும். அதாவது இந்த மாரி 4 + 2 அடுத்த நம்பர் 6 ஜெனரேட் ஆயி 6க்கு அப்புறம் பாருங்க 2 ஆட் ஆயி 8 வந்துடுச்சு. 8 கூட 2 ஆட் பண்ணும்போது அடுத்தது 10 வந்துடும். அது நம்ம குடுத்திருக்கிற ஹையர் லிமிட்ட ரீச் பண்ணிறதுனால இதோட ஸ்டாப் ஆயிடும். இந்த மாரி ரேஞ்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாரி பல விதத்துல லிஸ்ட்ட கிரியேட் பண்ண முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சோட ஆர்குமெண்ட்ஸ நெகட்டிவா கூட நம்ம மாத்தலாம். இந்த ரேஞ்ச நான் நெகட்டிவா மாத்தி ரன் பண்ணா, அவுட்புட் எதுவுமே வராது. ஏன்னா, நான் -2 பண்ண சொல்றேன். -2 பண்ணிக்கிட்டே போனா, 4 பாருங்களேன். 4, 2, 0ன்னு போயிட்டு 10 ரீச்சே பண்ணாது இல்லையா? அதனால நமக்கு லிஸ்ட் எதுவுமே கிரியேட் ஆகல. இந்த மாரி நம்ம நெகட்டிவா கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்மளோட ரேஞ்சோட இன்புட்ஸும் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல இருக்கணும். அதாவது முதல் இன்புட் பார்த்தீங்கன்னா பெருசாவும், அடுத்த ஆர்குமென்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாவும் இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்மளோட அவுட்புட் பாருங்க. 40ல ஆரம்பிச்சு 38, 36ன்னு -2ஆ பண்ணிட்டே போயிட்டு 10 ரீச் பண்ணும்போது, அதோடைய முன்னாடி நம்பர் 12 அப்படிங்கிறனால 12ஓட ஸ்டாப் பண்ணிடுது. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக எனக்கு ஐட்ரேட்லாம் பண்ண வேணாம். அந்த மாரி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணா போதும். இத நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போறேன். இல்ல இந்த மாரி பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க இத ஒரு நார்மல் ஃபங்ஷன் கால் மாரி கால் பண்ணி நேரா பிரிண்ட்டும் பண்ணலாம். இல்ல வேரியபிளுக்கும் அசைன் பண்ணலாம். ஆனா, நீங்க இத பைதான் 2ல பண்ணும்போது, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இந்த லிஸ்ட் அப்படியே ஜெனரேட் ஆயிடும். ஒருவேளை நீங்க பைதான் 3ல இத ட்ரை பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு அவுட்புட் வராம போயிடும். அது ஏன்னா, பைதான் 3ல இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்ஷன் நேரா நமக்கு லிஸ்ட்ட குடுக்காது. அது அப்படி என்ன தருது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி அட்வான்ஸ் டாபிக்ஸ்ல பார்ப்போம். ஆனா, எனக்கு இப்போதைக்கு அது எப்படியாவது லிஸ்ட்டா மட்டும் வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷனே இருக்கு. நம்ம இந்த ரேஞ்சோட அவுட்புட்ட லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு இருக்கிற இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன கால் பண்ணணும். அந்த ஃபங்ஷனுக்கு இன்புட்டா நமக்கு ரேஞ்சோட அவுட்புட் போகணும் அப்படிங்கிறனால, ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு, இதோட அவுட்புட்ட லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணி, லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்ஷனோட அவுட்புட்டா வர லிஸ்ட்ட நம்ம இந்த மாரி பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு குடுத்து, அத ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணலாம். இல்ல, நீங்க ஒரு வேரியபிளுக்கு கூட இத அசைன் பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல அந்த லிஸ்ட்டே போய் அசைன் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா அத கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா பதிலளிக்கிறேன். வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அத பத்தி வீடியோக்கள் கூடிய சீக்கிரத்துல பண்ணலாம்.